ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் கேஜி சிக்கன் ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிக் சைஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 to 4 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேல்ட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னா க்ரீன் சிக்கன் ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ரெசிபி எங்கள் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறக்கும் அந்த ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு அந்த ஜார்லேயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஆட் பண்ண உடனே அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் கேஜி சிக்கன் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும்.
எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செய்யும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜாரில் வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம வந்துட்டு புதினா கொத்தமல்லி ஜாஸ்தி சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வந்து அந்த முந்திரி பருப்பு சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மெல்லே வேறு லெவலாக இருக்குது. நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி. வாவ், சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.